பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இந்த டெய்லி மன்னாவை அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாய் இந்த கர்த்தருடைய வசனம் உங்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். லூக்கா 19:5 வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். யாரை கூப்பிடுறார் அப்படின்னா, சகேயு என்கிற ஆயக்காரன். அவன் ஆயக்காரன் எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனால் அவனுக்கு வந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், எப்படி ஜனங்களோடு அவர் பேசுவார், அவர் எப்படி குணமாக்குகிறார், அவர் எப்படி பிசாசுகளை துரத்துகிறார், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை அறியும்படி இந்த சகேயு மிகுந்த ஆவல் கொண்டவனாக, ஆசை கொண்டவனாக, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இயேசு வருவதற்கு முன்னதாகவே ஓடி போய் அவன் காட்டத்தின் மரத்தின் மேலே அவன் ஏறினான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யன் மாத்திரமல்ல, கொஞ்சம் குள்ளனானபடியினால எல்லாரை போல அவனால் இயேசுவை பார்க்க முடியலை. அதனால் அவன் விட்டுல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இயேசுவை பார்க்கும்படியாக காட்டத்தின் மரத்தின் மேலே பிரயாசப்பட்டு அவன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் ஏறினான். இயேசுவை பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இயேசு வருகிறது, இயேசு ஜனங்களோடு பேசுகிறது, இவையெல்லாம் அவன் பார்த்து கொண்டு ஒருவேளை ரசித்து கொண்டிருக்கலாம். அவன் அண்டையில் இயேசு வந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சகேயுவே இறங்கி வா. யாருமே சகேயுவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தலை. அவரே அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். அவன் சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊரே சகேயுவை பாவி என்று சொல்லி கொண்டிருந்தது. அநியாயக்காரன், எல்லாரிடத்திலும் அநியாயமாய் பணத்தை வாங்கி கொண்டிருந்தவன், பாவி. இதுதான் சமுதாயத்தில் சகேயுடைய நிலைமை. அவனுடைய சர்டிஃபிகேட் இதுதான். ஆனால் அவன் அண்டையில் இயேசு சொல்கிறாரு, சீக்கிரம் இறங்கி வா சகேயுவே, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் வீட்டிலேயாண்டு இயேசுவை கொண்டு போகிறார். இயேசு அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யார் இடத்துலலாம் அநியாயமாய் பணத்தை வாங்கினேனோ அவர்களுக்கு 4 மடங்கு செலுத்துறேன், ஏழைகளுக்கு என் ஆஸ்தியை நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். பாருங்க, தேவன் அவன் செய்த பாவத்தை சொன்னாரா? இல்லை. அவனை குற்றப்படுத்தினாரா? இல்லை. அவனை நியாயம் தீர்த்தாரா? இல்லை. அவனை தண்டித்தாரா? இல்லை. ஆனால் என்ன செய்தார் அப்படின்னா, கம் டவுன் சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, நான் வீட்டில் தங்க போகிறேன், அவ்வளோதான் சொன்னார். இயேசு அவன் வீட்டுக்கு வந்த மாத்திரத்தில் அவன் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு இயேசுவுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் மாறிப்போனான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, லூக்கா 19வது அதிகாரம் இந்த 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆபிரகாமுடைய குமாரனாய் மாறிட்டாராம். அப்படிதான் இயேசு சுவாமி தம்மை எப்படிப்பட்டவரோ இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் செய்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் வீட்டில் தங்கணும் சொல்லி ஆசைப்படுகிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் தங்கணும் சொல்லி ஆசைப்படுகிறார். ஆனால் யாருடைய வீட்டில் யாரோடு கூட கர்த்தர் தங்குவார் அப்படின்னா, யார் ஒருவன் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறானோ அவனை யாரும் வற்புறுத்த தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் மனம் திரும்புவான், அவன் ஜெபிக்க ஆரம்பிப்பான், வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பான், கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இயேசு மேலே கொண்டிருக்கிற தாகம், பசி, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பாருங்க, அந்த இயேசுவை அறிகிற அறிவு உங்களை பரிசுத்தமாக்கும். உங்களோடு கூட இயேசு வந்து தங்குவார். உங்களோடு கூட கர்த்தர் தங்கினா போதும்,
உங்கள் வீடு, நீங்கள் இருக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த நாட்களில் அநேகர் இயேசுசாமி கிட்ட, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், எல்லா காரியங்களும் தேவைகளும் கேட்குறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் இயேசுவே எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், நம்மை போல உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள அவர் உங்களோடு கூட வந்து தங்க ஆரம்பிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்தாலே போதும், நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரோடு கூட இயேசு தங்குவார் தெரியுமா? யார் ஒருவன் கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறானோ அவனோடு இயேசு தங்குவார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரிடத்துல இது வேணும் அது வேணும் கேட்கறத விட, இயேசுவை எனக்கு நீங்கள் தான் வேணும், நான் இன்னும் உங்களை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளணும், உங்கள் அன்பை குறித்து, உங்கள் வல்லமையை குறித்து, உங்களுடைய மகத்துவத்தை குறித்து, மகிமையை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் போதும், அவர் உங்களோடு வந்து தங்குவார். அவர் பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம மனம் திரும்ப ஆரம்பிப்போம், நமக்குள்ளாக இருக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் விலகுவதை நம்மளால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை காண வந்தவன் அவனும் ஆபிரகாமின் குமாரனாய் மாறிட்டானா பாருங்க. அவன் ஆபிரகாமினுடைய குமாரனாய் மாறிட்டார். அவனோடு இயேசு தங்கினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவனோடு இயேசு தங்கினார். யார் வீட்டில் இயேசு தங்கினாரோ தெரியல, ஆனால் இந்த பாவி என்று சொல்லப்படுகிற சகேயு வீட்டில் இயேசு தங்கினார். காரணம் என்ன? இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ள விரும்பினபடினால இயேசு அவனோடு கூட தங்கினார். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் இவையெல்லாவற்றை கர்த்தர் மாற்றி ரட்சிப்பை உண்டாக்கி அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை உங்களால் பார்க்க முடியும். சோமன்லாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரை பேசுகிற நானும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவில் நாங்கள் வளர கிருபத்தாரும். எந்தெந்த குடும்பங்களை செய்வனை, பில்லிசுனியோ, ஆண்டவரை இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நிர்மூலம் அடையட்டும். நீங்கள் வந்து எங்கள் வீடுகளில் நாங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் தங்குங்கப்பா. ஆண்டவரை நீங்கள் வாங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீ தங்கி இருப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.